Good morning, students. What is the meaning of departmental undertaking? Departmental undertaking அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ இந்த departmental undertaking அப்படிங்கிறதுக்கு the great example is the railway, Indian Railways. Indian Railway Telegraph Service இது மெயின் எக்ஸாம்பிளாக வச்சுட்டு நம்ம இதை பார்க்கலாம். இந்தியன் ரயில்வே அப்படிங்கிறது இட்ஸ் மேனேஜ்ட் பை செப்பரேட் மினிஸ்ட்ரி, தட் இஸ் கால்டு ரயில்வே மினிஸ்ட்ரி. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டிவிஷன். இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு நம்ம இந்த மீனிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ இதில் மெயின் வேர்டு என்னன்னா இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். Departmental form of organization as a separate full-fledged ministry or as a major subdivision of a department of the government. Central government அல்லது state government அதில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரி மூலமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு ரன் ஆச்சு அப்படின்னா இது டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸு 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அது 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் இண்டியா ரேடியோ ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் இதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ்க்கான மெயினான எக்ஸாம்பிள்ஸ். இது டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு தனி டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் இதை வந்து நிர்வாகம் மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் உடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. Central government or the particular department is the full of ultimate responsibility for the management of the department. That means railway department. For example, they have separate legislature, separate minister and a separate ministry. They are only full responsible for the departmental functions. The second point is government financing. So the department functions run ஆகிறதுக்கு financial help வந்து கவர்மெண்ட் தான். நம்ம டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு. they have separate budget. நம்ம ஃபினான்ஷியல் பட்ஜெட் சொல்கிற மாதிரி ரயில்வே பட்ஜெட்னு சொல்லி தனியாக இருக்குது. The railway budget should
சப்மிட் இன் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் தான் அந்த ரயில்வே பட்ஜெட்டை இது பண்ணுவாங்க. அதில் டிஸ்கஷன்ஸ் போகும். எவ்வளோ ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரன் ஆகிறதுக்கு ஃபுல் ஃபினான்ஷியல் ஹெல்ப் அசிஸ்டன்ஸ் செய்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே. The third point is accounting and audit. கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் பண்ணுறதுனால அந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுடைய அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு தான், அவங்களுடைய டியூட்டி தான். ஸோ நார்மல் பட்ஜெட்டிங்கும் அக்கௌண்டிங் ஆடிட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு என்னவோ அதே இதுதான் இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ்க்கும். நெக்ஸ்ட் ஒன், மேனேஜ்ட் பை சிவில் சர்வெண்ட்ஸ். கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க வந்து சிவில் சர்வெண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சாவரின் இம்யூனிட்டி. இந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து யார் மேலேயும் இவங்க கேஸ் போட முடியாது. டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் cannot be sued anybody without the consent of the government. கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் இல்லாமல் இந்த இவங்க டிபார்ட்மெண்ட் மேலே யாருமே கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. Let me see the advantages and disadvantages of departmental functions. Okay, departmental format. First one is easy formation. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இதுங்கிறதுனால இது ஆரம்பிக்கிறது ஈஸி, வெரி ஈஸி டு செட் அப் த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ். இதுக்கு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பெரிய அளவில் கிடையாது. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட கவர்மெண்ட்டோட இதுங்கிறதுனால இது வந்து பெரிய ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. செகண்ட் ஒன், டைரக்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் இஸ் மேனேஜ்டு பை ஒன்லி civil servants, government staff. So they have responsible to submit their report to state legislature or parliament. ஒரு சட்டசபைக்கோ அல்லது பாராளுமன்றத்துக்கோ அவங்க கட்டுப்பட்டவங்க. அவங்க டைரக்டாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். The departmental undertaking is directly responsible to the parliament. அது பர்டிகுலர் அந்த மினிஸ்டர் மூலமாக அதை கண்ட்ரோல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ரயில்வே இந்தியன் ரயில்வேஸ் அது ஒரு டிபார்ட்மெண்ட். இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அந்தந்த மினிஸ்ட்ரி ப்ளஸ் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் பவர் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கும் பவர்ஸ் இருக்குது. தேர்ட் பாயிண்ட் இஸ் சீக்ரெசி மெயின்டைன்ட். Some industries, defense or atomic power or space research இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுடைய இதுக்கு வந்து அவங்களுடைய அந்த டெக்னிக்கல் விஷயங்களை வந்து சீக்ரெட் மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது அரசு ரகசியங்கள், கவர்மெண்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அஃபிஷியல்ஸ் லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இந்த டிபார்ட்மெண்டலில் ஒரு இன்னொரு மெயினான பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன், this is the department function. Departments are managed by government, so the tax burdens is very less to the department. So the department வந்து பப்ளிக்கு வந்து கொஞ்சம் சர்வீஸ் மைண்டில் இது பண்ண முடியும். இது வந்து ப்ராஃபிட் மைண்டில் கிடையாது. ஸோ லெஸர் பேர்டன் ஆஃப் டேக்ஸ் ஆன் பப்ளிக். இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கன்செஷன்ஸ் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறதுனால டேக்ஸ் கன்செஷன் வந்து அதனால அவங்க பப்ளிக்கு கொஞ்சம் சர்வீஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் சர்வீஸ் கொஞ்சம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் த மெயின் டூல் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் மெயின் டூல் ஃபார் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வேஸ் இது கிராமப்புறங்கள், நகரங்கள், பெரிய பெரிய சிட்டிஸை ஸ்மால் டவுன்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடியது இந்தியன் ரயில்வேஸ். இப்போ வந்து சோஷியல் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்.
ஸோ கவர்மெண்ட் நினைக்கக்கூடிய சோஷியல் சேஞ்சஸை கொண்டுட்டு வர்றதுக்கு கவர்மெண்ட்டுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன், lesser risk of misuse of public money. The departments are managed by ministry and controlled by the particular minister or legislature or parliament. So the accounts are audited by central government. இதனால இங்க வந்து பப்ளிக் மணி, அதாவது பொதுமக்களுடைய வரிப்பணம் மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சட்டசபையிலயோ அல்லது பார்லிமெண்ட்லயோ டிஸ்கஸ் பண்றதுனால மணியை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல். நெக்ஸ்ட், கைடட் பை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி. டிபார்ட்மெண்ட்டுக்கு மெயின் எக்ஸாம்பிள் வந்து நான் ரயில்வே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரயில்வே தனி ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. இப்போ அந்த மினிஸ்ட்ரிக்கு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மினிஸ்ட்ரிக்கு இது பண்ணி இருக்கிறது பார்லிமெண்ட்டுடைய விஷயம். அதனால இந்த ரயில்வே அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டை நிர்வாகம் பண்றது, கைட் பண்றது எல்லாமே பர்டிகுலர் மினிஸ்டர் மூலமாக தான், அந்த மினிஸ்ட்ரி மூலமாக. ஸோ இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்ஸுடைய ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜஸ் என்னென்ன பார்த்துருக்கோம். ஈஸி ஃபார்மேஷன், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இது பண்ணுறதுனால இதை ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுத்து இந்த டிபார்ட்மெண்ட், ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் எல்லாமே பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மூலமாக டைரக்ட் பண்ணுறாங்க, கைட்லைன்ஸ் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய சில பிளான்ஸ், சில விஷயங்கள், அட்டாமிக் பவர், டிஃபென்ஸ் மாதிரியான விஷயங்கள் உள்ள சீக்ரெசி மெயின்டைன் பண்ண முடியும், ரகசியங்கள் காக்க முடியும். நெக்ஸ்ட், லெசர் பேர்டன் ஆஃப் டேக்ஸ் ஆன் பப்ளிக். இது வந்து கவர்மெண்ட்ஸோடைய இதுங்கிறதுனால இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய இன்கமுக்கு கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் கன்செஷன் கொடுக்குறாங்க. அதனால பப்ளிக் வந்து சர்வீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சோஷியல் டெவலப்மெண்ட்ஸுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இதனுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் மூலமாக ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ் கிளியரன்ஸ் செக்லாம் நடக்கிறதுனால, செக்கிங் நடக்கிறதுனால இதில் வந்து பப்ளிக் மணி வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இல்லை, குறைச்சல். அடுத்து இந்த டிபார்ட்மெண்ட்டை கைட் பண்ணுறதும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்லிமெண்ட் மூலமாகவோ இல்லை சட்டசபை மூலமாகவோ பர்டிகுலர் மினிஸ்ட்ரிக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மினிஸ்ட்ரி மூலமாக தான் இந்த டிபார்ட்மெண்டல் ஃபங்க்ஷன்ஸு ரன் ஆகும். இதெல்லாம் அட்வான்டேஜஸ். The next one is disadvantages. The first point is red tapeism. Red tapeism அப்படிங்கிறோட மீனிங், கவர்மெண்ட்டுடைய ஃபைல்ஸில் வந்து ஃபைலை டேக் பண்ணும்போது அது ரெட் கலர் இது இருக்கும், ரொம்ப லேட் ஆகும், டிலே ஆகும். ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ரயில்வேயில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஏரியாவை இது பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, அந்த ஏரியாவை லேண்டை வந்து ஆக்குபை பண்ணுறதுலேருந்து அதுக்கான அப்ரூவல் வாங்குறதுலேருந்து எல்லாமே டிலே ஆகும். ஸோ கவர்மெண்ட்டோடைய விஷயங்கள் அப்படின்னும் டிலே ஆகும் அப்படிங்கிறது இதோடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன், இன்சிடென்ட்ஸ் ஆஃப் அடிஷ்னல் டாக்ஸேஷன். ஒருவேளை இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் லாஸில் ரன் ஆச்சு அப்படின்னா நிறைய டேக்ஸ் இதாகும். நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு லாஸ்ல இது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து பிரைவேட்டைசேஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து லேக் ஆஃப் காம்படிஷன். ஒரு காம்படிஷன் கிடையாது, ப்ராஃபிட் இல்லை, கேபிட்டல் அதிகமான கேபிட்டல் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால காம்படிஷன்ஸ் கிடையாது. இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியன் ரயில்வேக்கு காம்படிஷன்ஸ் இல்லை. ஆனால் ஒருவேளை ரயில்வே வந்து பிரைவேட்டில் இது பண்ணுனாங்க அப்படின்னோம்னா இந்தியன் ரயில்வேக்கு ஒருவேளை காம்படிஷன்ஸ் வரலாம். ஸ்பேஸ் ரிசர்ச், இந்த அட்டாமிக் ரிசர்ச், இந்த மாதிரியான விஷயங்களில் இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து எந்த ப்ரைவேட்டுக்கும் பர்மிஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அதில் காம்படிஷன்ஸ் கிடையாது. ஸோ லேக் ஆஃப் காம்படிஷன், காம்படிஷன் இல்லைங்கிறதுனால இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். அடுத்து கேஷுவல் அப்ரோச் டு ஒர்க். த டிபார்ட்மெண்ட் ஆர் மேனேஜ்டு பை சிவில் சர்வன்ட்ஸ். அதனால அவங்களுக்கு எந்த விதமான இண்டிவிஜுவல் ப்ராஃபிட் அந்த மாதிரியான எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப கேஷுவலாக சில வேலைகளை அவங்க பார்க்கலாம். அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்,
அந்த சிவில் சர்வெண்ட்ஸ் வந்து அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து தே ஹேவ் டோன்ட் லைக் டு டேக் எனி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க தயங்குவாங்க. ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்னால மேனேஜ் பண்ணுறதுனால கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து அதிகம். அரசாங்கத்தினுடைய கவர்மெண்ட்டுடைய தலையீடுகள் வந்து அதிகம். கவர்மெண்ட் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம். ஸோ அப்போ வந்து அதனால கவர்மெண்ட்டுடைய தலையீடுகள் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நம்ம கருதணும். நெக்ஸ்ட் லேக் ஆஃப் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம். Each and every civil servants responsible to give the answer for the loss or any causes. அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நஷ்டங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல்ஸ் வந்து காரணமாயிடுவாங்க. அதனால they don't like to take any innovative process. புதுசாக செய்யக்கூடிய விஷயங்கள் எதையும் இது பண்ணுறதுக்கோ அவங்க வந்து யோசிப்பாங்க. பிகாஸ் ஆஃப் த ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம். புதுசாக ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தால் பப்ளிக்லேயும் சரி ஆப்போசிட் பார்ட் சைட்லேயும் சரி அந்த கிரிட்டிசிசம்ஸ் வரும். அப்படிங்கிறனால அவங்க வந்து நியூ மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறதோ அல்லது அடாப்ட் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் ஹெசிடேஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் யோசனை தயக்கம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கவர்மெண்ட்னால ரன் ஆகிறதுனால கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டில் எவ்வளோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் we will see the பப்ளிக் கார்பரேஷன். இந்த பப்ளிக் கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த பப்ளிக் கார்பரேஷன்ஸ்க்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிறது இந்த பப்ளிக் கார்பரேஷனுக்கான ஒரு மெயினான எக்ஸாம்பிள். ஸோ எல்ஐசி அப்படிங்கிறத வச்சு நம்ம இது பண்ணலாம். எப்படி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான் எல்ஐசிக்கும். தே ஹேவ் அட்டானமஸ் யூனிட் அண்ட் மேனேஜ்டு பை ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். தே ஹேவ் செப்பரேட் ஸ்டாச்சு. ஸோ ஸ்டாச்சுரி கார்பரேஷன் இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க.